உங்க மேனேஜர் நீங்க பண்ற சின்ன சின்ன வேலையில கூட ஒரு குறைய தேடி கண்டுபிடிக்கிறாரா? இல்ல நீங்க செய்யற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் அவரோட தலையீடு இருக்கா? இதுக்கு பேர் தான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு டே 6 ஆஃப் எம்ப்ளாயி ப்ராப்ளம்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது ஹரிமணிகண்டன். உங்க மேனேஜரோ இல்ல சூப்பர்வைசரோ உங்களை நம்பாம எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறதால நம்ம வாழ்க்கையே இப்படிதான் போகுமோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கே அந்த கவலைய தலைய சுத்தி தூக்கி போட்டுருங்க. என்னப்பா நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்ரூவல் கேட்டுக்கிட்டு ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மளால சொந்தமா டிசைட் பண்ண முடியாத நிலைமை எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்றீங்களா? இன்னொருத்தர் நம்மளை சுதந்திரமா வேலை செய்ய விடாம கண்ட்ரோல் பண்ணிட்டு டாமினேட் பண்ணிட்டே இருக்கிறது எரிச்சலா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா மைக்ரோ மேனேஜ் செய்யப்படுற எம்ப்ளாயிஸோட ப்ரொடக்டிவிட்டியும் பெர்ஃபார்மன்ஸும் பெரிய அளவில் பாதிக்கப்படுதுன்னு சில ரிசர்ச்சஸ் கூட சொல்லுது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இதை ஈஸியா எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு சொல்றேன் கேளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க மேனேஜர் வானத்துல இருந்து இறங்கி வந்தவரெல்லாம் கிடையாது. உங்களை விட 2-3 லெவல் சீனியரா இருப்பாரு. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். அடிப்படையில நீங்க 2 பேருமே உங்க கம்பெனியோட எம்ப்ளாயிஸ். ஏன்னா அவர் ஏதோ வேற்று கிரகவாசி நீங்க நினைக்கிறதால தான் நியாயமான விஷயத்த கூட எடுத்து சொல்லாம அவரை பார்த்து பயப்படுறீங்க. முதல்ல அவர் கூட பேசணும்னு ஒரு மீட்டிங் ஸ்கெட்யூல் பண்ணுங்க. உங்களோட ஸ்கில்ஸ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க ஹேண்டில் பண்ண இல்ல ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. அவர் மைக்ரோ மேனேஜ் பண்றதால உங்க ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுதுன்னு புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. உடனே எல்லாம் ஓகே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க பண்றது தப்புன்னு அவங்களுக்கே தெரிஞ்சாதானே. கொஞ்ச நாளைக்கு ஒரு சில டாஸ்க் அசைன் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுங்க. நீங்க சப்மிட் பண்ண உடனே ரிவ்யூ பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்ல சொல்லுங்க. ஆனா சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த பிராக்டிஸ் உங்க மேல ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கும். காலப்போக்கில் அவர் உங்களை கம்ப்ளீட்டா நம்ப ஆரம்பிச்சிடுவாரு. அவருக்கும் மைக்ரோ மேனேஜ் பண்ணணும்னு ஆசையெல்லாம் கிடையாது, அது ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ தான். முள்ளால் எடுக்கிறது மாதிரி நம்பிக்கையின்மைய நம்பிக்கை கொடுக்கறதால தான் சரி பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஹெசிடேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டியதான். புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.